உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ நம்ம இந்த தமிழக அரசு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து புதுசாக ஒரு சட்டம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அந்த தமிழக சட்டமன்றத்தில் கூட அதை தீர்மானமாக கொண்டு வந்திருக்காங்க. என்ன தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கடன் கட்டாயப்படுத்தி வசூல் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. தீர்மானம் கொண்டு இப்போ கடனை அடாவடித்தனமாக இப்போ சில ஃபைனான்ஸ் கம்பெனி கட்டாயப்படுத்தி வசூல் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் 3 ஆண்டு ஜெயில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இந்த ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு பொருந்தும், இந்த கந்து வெட்டி கும்பலுக்கு பொருந்தும். கடனை கட்டாயப்படுத்தி வசூல் பண்ணால் இனிமேல் 3 ஆண்டு சிறைன்னு சொல்லி ஒரு நல்ல சட்டத்தை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றியிருக்காங்க. இதுக்கு நான் தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்து இந்த வீடியோ போட்டுக்கிறேன். ஏன்னா நல்லது செய்யும்போது நம்ம வரவேற்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா, நான் இன்னொன்று சொல்லிக்கிறேன். இது கந்து வட்டி கும்பல், வட்டி கொடுக்குறவங்க இவங்களுக்கெல்லாம் பொருந்தும், ஃபைனான்ஸுக்கு பொருந்தும், மைக்ரோ ஃபைனான்ஸ்னு சொல்லக்கூடியவங்களுக்கு பொருந்தும். அடுத்து பார்த்திங்கன்னா, அந்த 3 ஆண்டு ஜெயிலுன்றது அடாவடித்தனம் பண்ணி மக்கள்கிட்ட வசூல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு 3 ஆண்டு சிறை. ஏன்னா சில பேர் மிரட்டி, ஃபோனில் மிரட்டி, துன்புறுத்தி இப்படி கடனை வாங்குறாங்க இல்லையா, ஆள் அனுப்பி வீட்டுக்கு இந்த மாதிரி. ஸோ இப்போ பேங்குகளுக்கும் இது பொருந்துமா? அப்போ இது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க, மசோதா தாக்கல் பண்ணியிருக்காங்க, புதிய சட்டம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, இது பேங்குகளுக்கும் இந்த சட்டம் பொருந்துமா? ஏன்னா பேங்க்காரங்க என்ன பண்ணுறாங்க, கிரெடிட் கார்டை கொடுத்துட்டு அவங்களும் கூட அடாவடித்தனம் பண்ணிகிட்டு இருக்காங்க. பேங்குகளுக்கும் சேர்த்து இந்த சட்டம் பொருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா பார்த்தோன்னா பேங்க்காரங்க கூட அதுக்காக நம்ம வீடு கட்டுறக்கு லோன் 20 லட்சம் வாங்கிட்டு கட்டாமல் இருக்க முடியாது, கட்டி தான் ஆகணும், இல்லாட்டா ஃபைன் அடிப்பாங்க. இது இந்த வட்டி கூடுறவங்களுக்கும், இந்த ஃபைனான்ஸ் கம்பெனிகளுக்கு, இந்த மைக்ரோ ஃபைனான்ஸு, இந்த மாதிரி இந்த சுய உதவி குழு இருக்காங்க இல்லையா, பெண்கள் வாங்கக்கூடிய கடன், மகளிர் குழு, அவங்க அதில் லோன்லாம் வாங்கியிருப்பாங்க இல்லையா, அவங்கள அடாவடித்தனம் பண்ணி வசூல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சட்டம் கொண்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது எல்லாருக்குமே பொருந்தான். கோர்ட்டில் கூட நம்ம வழக்கு போகலாம். ஏன்னா நம்மகிட்ட பணம் இல்லாமல் நம்மளை துன்புறுத்தி கடனை வசூல் பண்ண முடியாது. இது அப்படி வசூல் பண்ணால் 3 ஆண்டு ஜெயிலுன்னு இருக்காங்க. இது நல்ல விஷயம். பொதுமக்களுக்கு ஒரு நல்ல சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. 3 ஆண்டு சிறை தண்டனைன்னு சொல்லி தமிழக சட்டமன்றத்திலே மசோதா தாக்கல் பண்ணியிருக்காங்க, புதிய சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ பார்த்தோன்னா பேங்க்காரங்களும் கூட அப்போ நம்மகிட்ட அடாவடித்தனமாக கேட்க முடியாது. பணம் இல்லாட்டி போயிட வேண்டியதான், இருந்தால் நம்ம கொடுக்க போகிறோம், நம்மளுடைய சேலரி இதெல்லாம் பார்த்துட்டு. ஆனால் அதுக்காக மக்கள் கடன் வாங்குறதே தவிர்க்க வேண்டும். இப்படி ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இதை குறித்து நான் வீடியோ ஒன்று போடணும்னு நினச்சிட்டே இருந்தேன். சரி, இப்போ தோணுச்சு. அதனால் இப்போ இன்றைக்கி சண்டே ஈவினிங் வீடியோ போட்டிருக்கேன். வீடியோ பிடிச்சவங்க பாருங்கள், இதை பற்றி கருத்துக்கள் சொல்லுங்கள். ஏன்னா இது பேங்க்காரங்க ஃபுல்லாக பார்த்தோம்னா வட்டி 12.5%, 8.5%லேருந்து 12.5% வரைக்கும் வாங்கிட்டுருக்காங்க. கிரெடிட் கார்டெலாம் கொடுத்து மக்களை துன்புறுத்துறாங்க. இந்த பேங்குகளுக்கெல்லாம் சேர்த்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது கவர்மெண்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சேர்த்து இந்த சட்டத்தை கொண்டு கொஞ்சம் இன்னும் மக்களுக்கு நல்லா பயனளிக்கும் வகையில் இந்த சட்டத்தை தீவிரமாக அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன். இதை பற்றி கருத்துக்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.